ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மார்னிங் விலாகோட ரொட்டீன் தான். காலையில் சின்ன மசாலா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆஃபீஸ்க்கு லீவ் விட்ருவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் விட்ருவாங்க. ஆனால் நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் லீவே கிடையாதே. மத்தியானம் லன்ச் பண்ணணும் இல்லையா? காலையில் சாப்பிட்டாச்சு, மத்தியானம் லன்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, சாதம் வச்சு மோர் குழம்பு வச்சு மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன். ஸோ மாங்காய் பச்சடிக்கு மாங்காயெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு நல்லா தோல் சீவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மாங்காய் பச்சடிக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு, ஏன்னா வெல்லம் போடுவோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் காரம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் மாங்காய் பச்சடி. ஸோ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய மாங்காய் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் வதக்கிட்டு மிளகா வதங்கினதுக்கப்புறம் மாங்காயை அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் உப்பு, ஏன்னா என்ன தான் இனிப்பு பண்ணாலும் அதில் கொஞ்சம் 1 பிஞ்சு சால்ட்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 பிஞ்சு உப்பு அது கூட ஆட் பண்ணி 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். போதும், இந்த ஒரு மாங்காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி போதும். ரொம்ப ஊற்றுனா குளன்னு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு நம்ம மாங்காயை வச்சிடலாம். மூடி போட்டு மாங்காய் வேகட்டும். ஒரு 2 விசில் வெந்தால் போதும். நல்லா வெந்துடும், மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போது மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் காலையிலே 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி 3 ஊற வச்சு எடுத்துட்டேன். அது கூட இப்போது ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு தனியாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது தனியாக வச்சுட்டு இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா காய் வேகிற அளவுக்கு அதை வதக்கி தனியாக எடுத்துடணும். ஏன்னா குழம்புல போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடுவோம் இல்லையா? ஸோ இதிலே நல்லா காய் வெந்துடணும் வெண்டைக்காய். இப்போது மாங்காய் பச்சடி வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சுட்டு வச்சிட்டேன் சாதம் வைக்கிறதுக்கு. இப்போது காய் வெந்துட்டு வெண்டைக்காய் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு, ஏன்னா அதில் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா? ஸோ 3 வரமிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் 2 கொத்து கருவேப்பில் போட்டு அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். ஸோ குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிவிட்டு
நல்லா வதங்கிட்டு பாருங்கள். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை ஊற்றிக்கலாம். ஜாரில் உள்ளதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும். கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுக்கலாம். ஓலை காஞ்சிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் மோர் குழம்பு வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றினதுக்கப்புறம் ஏன்னா தேங்காய் போட்டுக்கோலையா, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை கொதிக்க விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே மோர் குழம்பு வந்து அடி பிடிச்சிரும். இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மோர் வந்து அடித்து வச்சுக்கலாம். தயிராக இருக்குது. தயிர் வந்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் கப்பில் வந்து மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கணும். மோர் குழம்புக்கு இந்த பாருங்கள் தயிராக எடுத்துருக்கேன். அதை அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வெண்டைக்காய் கொதிச்சிருச்சு. வெண்டைக்காயை சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்ததுக்கப்புறம் மோர் ஆட் பண்ணிடலாம். மோர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு வந்து இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கூட அதிகம்தான். மோர் ஊற்றுனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடணும் கீழே. இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு அதை இறக்கி வச்சுட்டு இப்போது மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் சேர்த்து மாங்காய் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்து இறக்கிட்டோன்னா சமையலே ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் வந்து இப்படி தான் என்னோடய டைம் வந்து போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லன்ச்சு, வீடு கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அது ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டோம். லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சாதம், மோர் குழம்பு, மாங்காய் பச்சடி, கொஞ்சம் நேற்று வச்ச வடை குழம்பு கொஞ்சம் வச்சு ஊறுகாய், அவ்வளோதான். சாப்பாடு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.